இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன்லேருந்து வரும், எல்லா டாபிக்ஸ்லேருந்தும் மிங்கிளாகி தான் வரும். ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கொக்னிட்டிவ் டொமைன் இன் ஹைரார்கி ஆர்டர். ஓகேவா? ஹைரார்கி ஆர்டரில் கொக்னிட்டிவ் டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன் வந்து நாலேஜ், செகண்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன், தென் அனாலிசிஸ், synthesis and evaluation. So option number 3. Then second question, metacognition is understanding about one's own use of language. Mnemonics is the knowledge about our own thinking process. அதாவது மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை சிந்திக்கிறது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறது. பட் இங்கே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நெமோனிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கிறது. இந்த சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே தப்பு. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 2. தென் வந்து பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. The variable being studied in continuous and measurements are based on nominal or ordinal scale. Scores are normally distributed. Variances over two groups are equal. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the variable being studied is continuous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேராமெட்ரிக் ஸ்டடிஸ் இருக்குது. டெஸ்ட்டு, அனோவா டெஸ்ட்டு, டெஸ்ட் இப்படியெல்லாம் இருக்குது. இந்த வேரியபிள் இஸ் பீயிங் ஸ்டடிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் இது இன்டர்வல் பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் ஆர் ஆர்டினல் ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் வராது. பி வராதது அப்படின்னு வந்தாலே ஆப்ஷன் நம்பர் 2 மட்டும் தான் இருக்குது. ஸ்கோர்ஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் பெல் கர்வாக இருக்கும். அண்ட் வேரியன்சஸ் ஓவர் 2 groups are equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் 2. Which of the following research decision is most appropriate for revisiting lived experimental lives? ஓகேவா? Mnemonical design, case study design, grounded theory design and narrative research design. ஸோ நெமோனிக்கல் டிசைன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ சுனாமி வந்திருக்கு அப்படின்னா சுனாமினாலே எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. கேஸ் ஸ்டடி அப்படின்னா அதை பற்றி டீப்பாக சொல்கிறது. கிரவுண்ட் ஸ்டடி அப்படிங்கன்னா தியரி அப்படின்னா நியூ தியரியை ஜெனரேட் பண்ணுறது. நரேட்டிவ் ரிசர்ச் டிசைன் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்களா இருக்கும். பட் வந்து செய்யும் லைஃப்பில் அப்படியே நடந்த ஒரு பாதிப்பை சொல்கிறது அப்படிங்கிறது சுனாமி தான். ஆப்ஷன் நம்பர் 1 ஆன்சர். தென் சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் பேஸ்டு கம்யூனிகேஷன், ரிட்டன், மாஸ் டெலிகம்யூனிகேஷன் வரல. ஃபஸ்ட்டு ஓரல் பேச்சு வழக்கு தான் வந்தது. தென் வந்து ரிட்டன் வந்துச்சு. தென் வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க, மாசா எல்லாரையும் கூட்டி வச்சு பேசுகிறாங்கன்னா தென் டெலிகம்யூனிகேட் பண்ணாங்க. தென் வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3. நார்மலி மாஸ் மீடியா ஆப்ரேட்ஸ் இன் மாஸ் மீடியா எங்கே இது பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்பியரில் தான். ஓகேவா? பட் இஸ் கரெக்ட் டிசைனிங் அவுட் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி வந்து நார்மலாக டிபேட் பண்ணி பார்க்கும்போது எது வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த பேசிஸ் ஆஃப் மெமரி சைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் இஸ் பிக் அயான். கம்ப்யூட்டர் இதில் எது பிக் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ ஃப்ரேமை தான் வந்து பிக் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சாரி, மைக்ரோவில் மேக்ரோ ஃப்ரேம். Then which of the following statements about RAM and ROM with reference to the computer memory is correct? ROM is faster than RAM ன்னு சொல்கிறாங்க. ROM cannot be written to only read form அப்படின்னு சொல்கிறாங்க. RAM கிடையாது. And RAM temporarily stores data for active programs while ROM permanently stores data. இது கரெக்டாக இருக்கும். RAM is non-volatile while ROM is volatile அப்படின்னு சொல்கிறாங்க. RAM non-volatile, RAM volatile, ROM non-volatile. So option number 3 answer. In a group of members with different backgrounds, the barriers to communication primarily rises from ethnicity. Okay, the expression of emotions by men and animals are stated by Charles Darwin established. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எமோஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எமோஜிஸ் அதை காமிக்கிறது வந்துட்டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஆப்ஷன் நம்பர் 2. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் மியூசிக் காம்போசிஷன் அண்ட் ரெக்கார்டிங் இஸ் இன் த டொமைன் ஆஃப் மியூசிக். ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறத வந்துட்டு காப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து காப்பி ரைட். ட்ரேட்மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிராண்டோட நேம் பற்றி சொல்கிறது. பிராண்ட் அப்படின்னா வந்து பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரி சொல்கிறது. லோகோ அப்படின்னா சிம்பிள் ஆஃப் அந்த பிராண்டோடது. ஓகே, ஆப்ஷன் நம்பர் பி ஆன்சர். In a group, the logical sequence of effective communication follows. எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்மிங், எல்லாரும் சேர்ந்து குரூப் ஆவாங்க. அடுத்து வந்து ஸ்டாமிங், அவங்களுக்குள்ளாலே வாக்கு தர்க்கங்கள் வரும். தென் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. தென் அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா டக்மேன் அப்படிங்கிறவர் டீம் டெவலப்மெண்ட் மாடலில் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால தான்.
obstacles with the resort to meaning of a message is termed as resort to meaning அப்படின்னா மீனிங் புரியாமல் இருக்கிறது மாற்றி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து செமாட்டிக் பேரியர். டெஃபிஷியன்ட் பேரியர் அப்படின்னா இதில் அறிவு கம்மியாக இருக்கிறது, ஓகேவா, லேக் ஆஃப் ஸ்கில். லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னா அவங்க பேசுகிற மொழி புரியலை அப்படின்னா. ஸ்ட்ரக்சரல் பேரியர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் கம்யூனிகேட் பண்ணுறது புரியலை, அது ஏதோ தடை இருக்குது அப்படிங்கிறது. வீடியோ கான்ஃபரன்ஸ் அமாங் பீப்புள் இஸ் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இஸ் வாட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். டிஃப்ரெண்ட் சிட்டியில் பேசுகிறது அப்படிங்கிறது வீடியோக்களில் குரூப் மீடியேட்டட் கம்யூனிகேஷன். அது ஆப்ஷன் நம்பர் சி. ஹூ கால் த ஸ்டடி ஆஃப் கம்யூனிகேஷன் ரெட்டோட்ரிக். அதாவது ரெட்டோட்ரிக் அப்படின்னு சொல்கிறது வந்து அரிஸ்டாட்டில், ஓகேவா. சோக்ரட்டிஸ் சொன்னது அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி சொல்லியிருப்பாரு. கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் தியரி சொல்லியிருப்பாங்க. அரிஸ்டாட்டில் வந்து எத்தோஸ் பெத்தோஸ் லோகோஸ் சொல்லியிருப்பாரு. நாம் குராம்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக் கிராமர் அப்படின்னு சொல்லும். When different people looks at the same thing differently, leading into ineffective communication, it is called dash barrier. என்னது ஒருத்தங்க 4 பேர் ஒரே விஷயத்தை விதமாக பார்க்குறது வந்து பெர்செப்ஷன், அவங்களோட கண்ணோட்டம். நெஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மேபி ஷோன் பை இக்குவேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எம்எஸ் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் சென்ட் பை சென்டர். தென் வந்து எம்ஆர் அப்படிங்கிறது மெசேஜ் சென்ட் பை ரிசீவர். இதை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், எம்எஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படின்னு போட்டோன்னா இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், 0 ஆகும். ஆப்ஷன் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது இன்டர் டிபெண்டன்ட் ரிலேஷனாக இருப்பாங்க. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அனானமஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. பப்ளிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் கம்யூனிகேஷன் வந்து கிரியேட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் யூனிக் டைனமிக்ஸ். ஆப்ஷன் நம்பர் 2. ஷேரிங் ஆஃப் மீனிங் பிட்வீன் 2 பொசிஷன் ஆஃப் தாட்ஸ் வித்தின் அ பர்சன். ஒரு பர்சனுக்கு உள்ளார பேசுகிறது அப்படிங்கிறது இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன். ஆப்ஷன் நம்பர் 2. தென் வந்து த இன்ட்ராக்டிவ் மாடல் இன்க்ளூட்ஸ் போத் ஃபீட்பேக் அண்ட் ஷேர் ஃபீட்பேக். இன்ட்ராக்டிவ் மாடல்னா ஃபீட்பேக்கும் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதும் இருக்கும். தென் த லீனியர் மாடல் இன்க்ளூட்ஸ் ஃபீட்பேக் அண்ட் ஷேர்ட் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லீனியர் மாடல் அது சென்டர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதாக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 கரெக்டு, 2 ஃபால்ஸ். ஆப்ஷன் நம்பர் 3. த கான்செப்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. டிரான்சாக்ஷனல் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா பெர்ன்லாண்ட். ஷெரான் வீவர் அப்படிங்கிறது லீனியர் மாடல், வில்பர் ஸ்கேம் அப்படிங்கிறது இன்ட்ராக்டிவ் மாடல், பர்னர் அப்படிங்கிறது வந்து டிரான்சாக்ஷனல் மாடல். ஆப்ஷன் நம்பர் 4. The perception that communication is essentially meaning makes process logically implies that center is more important, medium is more important, transition is decoding is more important. Option number 4, decoding is more important. ஷெரான் வீவர் வந்து எனது ஷெரான் வீவர், ஆஸ்காட் ஸ்ராம், பெர்லார்ஸ் எஸ்எம்சிஆர், அரிஸ்டாட்டில் மாடல். அரிஸ்டாட்டில் மாடல் அப்படிங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன். பெர்லாண்ட் எஸ்எம்சிஆர் அப்படிங்கிறது சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர். தென் ஷெரான் வீவர் அப்படிங்கிறது வந்து லீனியர் மாடல். ஆஸ்காட் ஸ்ராம் அப்படிங்கிறது ஃபீட்பேக் மெஸ் கம்யூனிகேஷன். ஆப்ஷன் நம்பர் 2.